ஹாய், வாங்க. இன்னைக்கு ஒரு பஞ்சாபி ஸ்டைல் பேபி ஆலு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேபி ஆலு கறிக்கு நான் ஒரு பாக்கெட் பேபி ஆலு எடுத்திருக்கேன். அந்த பேபி ஆலுவை இப்போ நம்ம குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணுறோம். தண்ணி பிடிச்சிக்கிறோம். முதல்ல இந்த பேபி ஆலுவெல்லாம் நல்லா அலம்பிக்கிறோம். இப்போ இந்த பேபி ஆலுவுக்கு தேவையான தண்ணியை நம்ம பிடிச்சிக்கிறோம். இப்போ இது நல்லா குக் ஆகிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம அடுப்பில் வைக்கிறோம். ஜஸ்ட் 2 விசில் விட்டுட்டு எடுத்துருங்க. வாங்க, இப்போ ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தோலியெல்லாம் பீல் ஆஃப் பண்ணணும். வாங்க, இப்போ இந்த பேபி ஆலு எல்லாத்தையும் தோல் பீல் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா உருளைக்கிழங்குடைய தோலியும் உரிச்சாச்சு. இப்போது தோலியை உரிச்சதுக்கப்புறம் இதை ஓரமாக வச்சுக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் கோரியண்டர் சீட்ஸ், கொத்தமல்லி வரை, அதுக்கப்புறம் 3 காஷ்மீரி ரெட் சில்லி இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். அப்படியே டைரெக்டாக ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிறோம். பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா போகிறோம். உடனே அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். அதே பேனை ஹீட் பண்ணி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு வாசனைக்காக தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் எல்லா டிஷ்ஷுக்குமே வாசனையாக இருக்கும். இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கங்க. பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். சாதாரண ரெட் சில்லி ஆட் பண்ணாதீங்க, காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 கார்லிக்கும் கொஞ்சம் ஜிஞ்சரும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அதில் சேர்க்குறேன். இப்போ கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரே ஒரு வெங்காயத்தை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த சாப்பிடு வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போது அது வதங்குற கேப்பில் நம்ம இந்த மசாலா பொடியை அரைச்சிருவோம். இதை பாருங்கள், இப்போது மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோழ்ஸாக நல்லா கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சாலே போதும். இப்போ பாருங்கள், இது வெங்காயமும் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீல் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பேபி ஆலுவையும் அதில் சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை கலரி கொடுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸாக இது வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பிங்க் சால்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போது இதை நல்லா கலரி விடுறேன். இந்த ஸ்டேஜில்
நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை இப்போ அப்படியே அது மேலே ஸ்ப்ரிங்க்லிங்காக தூவி விட்றேன். தூவி விட்டுட்டு அதை நல்லா கலரி கொடுங்க. அவ்வளோதாங்க, நல்லா ஆயிடுச்சு. இப்போது ஃபைனல் ஸ்டேஜு கொத்தமல்லியும் புதினாவும் வச்சுருக்கேன். நான் அப்படி அப்படியே கார்னிஷ் பண்ணிடுறேன் அது மேலே. அவ்வளோதாங்க, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பஞ்சாபி ஸ்டைல் பேபி ஆலு ரெடி. இந்த பேபி ஆலு கறி நீங்கள் சாம்பார் ரைஸு, ரசம், அதுக்கப்புறம் மோர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.